தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு அறிவிப்பு. பாஜக 27, பாமக 18, அமமுக 11. தமிழகத்திற்கு வருகை தந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தேசிய ஜனநாயக கூட்டணி NDA கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு தொடர்பான முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். பாமக, அமமுக, IJK, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரே நாளில் அனைத்துக்கும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் என பியூஷ் கோயல் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பசுமை வழிச்சாலையில் இருந்து கிளம்பி ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அங்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரண்டிருந்தனர். அதே நேரத்தில் பியூஷ் கோயல் மற்றும் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் அதிமுக அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். அவர்களை எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் வரவேற்றனர். இதையடுத்து கூட்டணி தலைவர்களான TTV தினகரன், அன்புமணி ராமதாஸ், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி தலைவர்கள் முன்னிலையில் தொகுதி பங்கீடு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி பாஜக 27 தொகுதிகள், பாமக 18 தொகுதிகள், அமமுக 11 தொகுதிகள். இந்த அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் முன்னிலையில் வெளியிட்டார். நிகழ்வில் மத்திய அமைச்சர் L. முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், KP முனுசாமி, P. வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் 100% திருப்தி என TTV தினகரன் தெரிவித்துள்ளார்.